தேசிய அரசியல் இப்ப இது நாள் வரைக்கும் இந்தியா கூட்டணியின் முக்கிய முகமாக திமுக இருந்தது. பாஜக எதிர்ப்பில் முன்னத்தியரா திமுக இருந்து செயல்பட்டதை பார்க்கிறோம். ஆனா காட்சிகள் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாறுது. வெளிப்படையாக காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில இல்ல அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. அப்ப வேற என்ன ஆப்ஷன்ற ஒரு கேள்விக்கு எப்படி திமுக அதை ஹேண்டில் பண்ணணும்? முதல்ல இந்த நிலைப்பாட்டை திமுக எடுப்பதற்கு மிக முக்கிய பொறுப்பு காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் அதுக்கான முழு பொறுப்பையுமே ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேர்தல் தோல்விக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட மாணிக்க தாகூரில் இருந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடை தான் அவங்க தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு மற்ற கட்சிகள்லாம் கூட திமுகவோட ஒரு கலந்தாலோசனை இருந்த நேரத்தில் இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் தான் வெளியேறினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ திமுக இது பாஜகவோட மென்போக்கு கடைபிடிக்கிறதா இல்லைங்கிறத தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணியில் இருக்குது. தாவேகா என்ன மாதிரியான போக்குகளை கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ திமுக 60 நாட்கள் போராட்டமே நடத்தலைன்னு சொல்றதே உண்மைக்கு மாறான தகவல். மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பாக போராட்டம் நடந்தது. ஆராசாவெல்லாம் பேசினார். இவன் முன்னால் நமக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னால் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறத இந்தியாவில் யாருமே பேசாம முதலாக ஸ்டாலின் தான் பேசுகிறார். எல்லா மாநில முதல்வர்கள் தலைவர்களை அழைத்து கூட்டம் போட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அதை அந்த மசோதாவை கொளுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தாவேகா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் வருகிற பொழுது அருண்ராஜ் ஒரு வீடியோ போடுகிறார். என்ன போடுறாருன்னா, இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம். திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காகத்தான் பாஜக இப்படி ஒரு மசோதாவே பார்லிமெண்ட்ல கொண்டு வருது. அது 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக பாஜக தோக்குது. அது திமுக ஜெயிக்கிறதுக்காக ஒரு நாடகம் போடுது அப்படின்னாரு. எஸ்ஐஆர் பிரச்சனை போதுமே விஜய் என்ன வீடியோ போட்டார்னா, எஸ்ஐஆர் என்பதே தாவேகாரங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக கொண்டு வந்ததுனாரு. சரி, ஓகே, இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னால. இப்ப என்ன நிலைப்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையுமே தாவேகா ஏற்றுக்கொள்கிறது. விபி ராம்ஜியில இருந்து அப்புறம் துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசியுடைய பிரதிநிதிகளை நியமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாவற்றையுமே அதை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு தடை விதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எடுத்துங்க, இன்னைக்கு நீங்கள் பாஜகவோட திமுக மென்போக்கை கடைபிடிக்குதுன்னா, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் மீது கடுமையான தாக்குதல் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நடக்கிறது. பார்லிமெண்ட் நோக்கிய போராட்டத்தில் நடக்கிறது. அங்க இணையங்கிறது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. சு வெங்கடேசன் எம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்க போய் போராட்டக்காரர்களை சந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா நாங்க போய் நேரடியாக போராட்டக்காரர்களை சந்திச்சிருவோம். அப்ப இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அதை கண்டித்து அறிக்கை விடுகிறார். விஜயிடம் என்ன அறிக்கை வந்திருக்கு? ஜனநாயகம் படத்தோட ப்ரமோஷன் தான் வந்திருக்கே தவிர அது வெளிநாட்டு சொல்றது விஜய் தான் ஒரு சாஃப்ட் அப்ரோச். பாஜக காங்கிரஸுக்கு பொறுப்பு இருக்குல்ல. காங்கிரஸ் இன்னைக்கு தாவேகாவோட கூட்டணியில் இருக்குது. தாவேகா மதச்சார்பற்ற கட்சிகளோட சேர்ந்துதான் கூட்டணியை அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் தேர்தலுக்கு பின்னால பார்த்தோம்னா முழுக்க பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை மறைமுகமாக எடுத்திருப்பது தாவேகா. ஒன்று சுகுணாதிவாகர், நீங்க இந்த எந்த புள்ளியில் தொடங்குனீங்கன்னா காங்கிரஸோட அணுகுமுறையிலிருந்து தொடங்குனீங்க. ஆனா சமீபத்திய காங்கிரஸ் தலைவர்களோட பேட்டி, கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, பாஜக ஒரு அழுத்தம் திமுகவுக்கு கொடுக்குது, ஆசை வார்த்தை சொல்லுது. 2029 சட்டமன்ற தேர்தலும் வருதுன்னு ஒரு ஆசை வார்த்தை காமிக்குது. அப்படி ஒருவேளை போனாங்கன்னா இதை விட மோசமா தோப்பாங்கன்னு கார்த்திக் சிதம்பரம் பேசுறார். KS அழகிரி என்ன சொல்றாருன்னா, பாஜக எதிர்ப்பை விஜய் நிரூபிச்சிட்டார், பேட்டியில சொல்றாரு, நிரூபிச்சிட்டார். ஆனா இவங்க மோடியே நல்லவர்னு சொல்லிட்டு கூட போகக்கூடியவங்க தான் அப்படின்னு காங்கிரஸ் திமுக புஷ் பண்ணி தள்ளுதா பாஜக சைடு? அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதான் இப்போ கேள்வி என்னன்னா, திமுக ஒவ்வொரு கட்டத்தில் தன்னை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நாங்கள் பாஜகவோட ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ ஒன்றும் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்துங்களேன். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வழக்கமான தேர்தல் கணக்குகள் பல கணக்குகள் மாறி இருக்கிறது. இப்போ கொங்கு வேளாளர்கள் என்பவர்கள் அதிமுக தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான கணக்குகள்லாம் தோற்று இருக்கிறது. ஆனால் 2 குழுமம் மட்டும்தான் ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ் அடிப்படையில் வாக்களித்திருக்கார்கள். வட மாவட்டங்களில் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்திருக்கார்கள். முஸ்லீம்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் கணிசமாக இருக்கிற தொகுதிகளில் தாவேகா ஜெயிக்கல, திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னையிலே 2 தொகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, துறைமுகமும் திருவல்லிக்கணி, சேப்பாக்கம் திருவல்லிக்கணியும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. தென்காசியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தொகுதிகள்லாம் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப திமுகவுக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு தளம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள். அதே மாதிரி திராவிட இயக்க ஆதரவாளர்கள், இடதுசாரிகள், முற்போக்காளர்கள். இப்ப சிபிஎம்ல கூட ஒரு சாரார் சிபிஎம் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எடுத்தா கூட சிபிஎம்ல ஒரு பிரிவினர் கடுமையாக தாவேகா விமர்சிப்பதை நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்கள். அவங்க திமுகவை நேரடியாக ஆதரிக்க விட்டாலும் தாவேகா மேல அவங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக. நீங்க சொல்ற முக்கியமான இடம்ன்றது பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி தான் திமுகவினுடைய ரொம்ப ஒரு பேசா இல்ல. இன்னைக்கு அவங்ககிட்ட நின்றிருப்பது என்பது இஸ்லாமியர்கள், திராவிட இயக்க ஆதரவாளர்கள், முற்போக்காளர்கள் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு தளம். பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கன்னா அதை அவங்க முற்றிலும் இழந்துருவாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப காங்கிரஸ் கட்சி என்னன்னா, இப்ப சட்டமன்றத்தில் வன்னியரசு எழுந்து பேசுகிறார், மோடி அரசை எதிர்த்து பேசுகிறார் அப்படிங்கிறப்ப இவர் சபாநாயகர் சொல்றாரு, இல்ல நீங்க அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு உட்கார வைக்கிறார்.
அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து யார்கிட்ட இப்ப திமுக அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, நீங்க பிஜேபி பக்கம் போயிடாதீங்க, பிஜேபி பக்கம் போயிடாதீங்க. கேள்வி வந்து அவங்க யார்கிட்ட கேட்கணும்? விஜய்கிட்ட கேட்கணும். நீங்க உங்க பார்வையில பாஜக எதிர்ப்பில் தான் திமுக நிக்கும், அப்படிதான் இப்ப என்ன ஏன் வந்து இந்த சந்தேகத்தை தொடர்ச்சியா வருதுன்னா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருகிறது. இப்ப வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இல்லை அப்பங்கிறப்ப அவங்க வந்து 2029 என்ன எடுப்பாங்கன்னு. இன்னொன்னு வந்து என்னன்னா, விஜய் வந்து பாஜகவுடைய ஒரு எதிர்ப்பு போராளின் ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காகவே திமுக மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க நீங்க பிஜேபிங்கிற கட்சி வந்து பெரிய அளவு வராதுக்கு முன்னால காங்கிரஸ் எதிர்ப்பு வந்து திமுக வச்சிருந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் மாநில உரிமைகளை மறுத்திருக்கிறது, கல்விக் கொள்கைகளை தலையிட்டு இருக்கிறது, மாநில பட்டியல இருந்து கொண்டு போயிருக்கு. அப்ப திமுக கடுமையாக தான் எதிர்த்து இருக்கிறது. கூடுதலா மதவாதங்கிற ஒரு அமைப்பு ஒரு விஷயம் வருகிற பொழுதுதான் கூடுதலான ஒரு எதிர்ப்பு வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இந்தியா கூட்டணிங்கிறது இருக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னொன்று, பிரதமர் வேட்பாளர்னு ஒருவேளை அவங்களுக்கு ராகுல் காந்தி இருக்கலாம், பாஜக அணியில யார் இருக்காங்களோ அங்க யார் வேணாலும் மோடி அவர்கள் கூட இருக்கலாம்ல. அப்போ திமுகவுக்கு அதை தானே சுபேர் சொல்றார், ஒரு சிக்கலான சூழல்ல இருக்கு. நான் கேட்கிறேன், 2024 தேர்தல் இந்தியா கூட்டணியில திமுக சந்திச்சதுல பிரதமர் வேட்பாளர் யாரு? சுபேர். அதுதான் RS பாரதி பிரதமர் வேட்பாளர் கிடையாது. 2019 தேர்தலையும் காங்கிரஸ் கூட சொல்லாத போது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் சொன்னவர் ஸ்டாலின். 2024 இந்தியா கூட்டணி தானே தவிர அங்க பிரதமர் வேட்பாளர் கிடையாது. சொன்ன இடம் தான் RS பாரதி அவர்கள்ட்ட கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க 24 உண்மையில திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தின தேர்தல் தான். ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தினர். 2019 தான் 24 திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க இல்ல பிரதமர் வேட்பாளராக நம்ம அவரை முன்மொழிஞ்சுதான் தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திச்சாங்க. இல்ல இல்ல 24 இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி கிடையாது. 24 இல்ல 19 19 தான், 24 கிடையாது. அப்படிங்கும் போது அது வந்து அன்னைக்கு வந்து அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணி இருக்காங்க. ஓகே, இந்த கூட்டணியில இருக்காங்கன்னு காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, ஒரு கூட்டணி வலுவான கூட்டணியோட அன்னைக்கு தேர்தல் சந்திச்சாங்க. அது வெற்றிகரமான கூட்டணி. 19 21 ஜெயிச்சிருக்காங்க. இடையில உள்ளாட்சி தேர்தல் நிறைய ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நான் ஒரே கேள்வி, சுகுணாதிவார் சொல்ற மாதிரி பாஜக எதிர்ப்பிலே நாங்க இருக்கிறோம், எங்களோட ஆதார வாக்கு வங்கின்றது அதுல இருந்து தான் இருக்கு, இன்னும் தீவிரமாக களமாடுவோம். இங்க விஜய் அவர்கள் தான் தாவேகா தான் சாஃப்டா இருக்குன்றப்ப ஏன் நம்ம பாஜகவோட போவாங்கன்னு ஒரு யூகிக்கணும்ன்ற ஒரு கேள்வியை தானே அவர் கேட்கிறாரு. இல்ல அந்த ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் கெஸ் பண்றாங்களா, எடுப்பாங்களாங்கிறது தெரியாது. ஓகே, ஏன்னா நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, வழி இல்ல. அகில இந்திய அளவுல நீங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் வந்து இது திமுக வெளியேறவில்லை. ஆனால் காங்கிரஸ் கலந்து கொள்ளும் போது அந்த கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. சரி, அதுக்கு பிறகுதான் வந்து தலைமை நீதிபதிக்கு வந்து SIR ஏத்து வந்து கடிதம் எழுதுகிற பொழுது காங்கிரஸ் இருந்த அந்த கடிதத்தில் வந்து திமுகவும் கையெழுத்துப்பட்டது. பேசலாம். இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னால வந்து நாடாளுமன்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பையும் திருவண்ணாமலை அதிருப்தி எம்பிக்கள் வந்தப்ப காங்கிரஸோடையும் சேர்ந்து தான் திமுக வெளிநடப்பு பண்ணுச்சு. அதனால அந்த அது பாஜக ஆதரவு நிலைப்பாடு எங்கேயுமே போல. அப்படி ஒரு மறைமுக ஆதரவு நிலைப்பாடு தாவேகா தான் எடுத்திருக்குது. அதுக்கு காங்கிரஸ் என்ன அங்க அழுத்தம் கொடுத்திருக்கு, என்ன கேள்விகள் கேட்கிட்டு